இங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருக்காரு. அவர் தன்னோட பையனை ரொம்பவே பாசமா வளர்க்கறாரு. அவன் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறாரு. ஒரு நாள் இந்த பையனை ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி அவமானப்படுத்திடுறாங்க. ஒரு நாள் இவனோட அப்பாக்கே தெரியாம அவர் என்ன பண்றாருன்னு இவன் ஃபாலோ பண்றான். பார்த்தா இவன் நினைச்ச மாதிரி அவங்க அப்பா பெரிய பணக்காரர் இல்ல. நாள் ஃபுல்லா கிடைக்கிற வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்து அதுல வர காசை வச்சு பணக்கார மாதிரி தான் பையன் முன்னாடி காட்டிக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட நமக்கு இந்த லைஃப் வேணாம், நம்ம நார்மலாவே வாழலாம் அப்படின்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சின்ன பசங்களுக்குள்ள சண்டை நடக்குது. அது என்னன்னு கேட்க போறப்ப இவருக்கு தலையில அடிபட்டுடுது. இவரு அதை சாதாரணமா விட்டுடுறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதோட பாதிப்பு இவருக்கு தெரிய வருது. இவரால எந்த வேலையும் அதுக்கப்புறம் சரியா பார்க்க முடியல. எல்லார்கிட்டையும் திட்டு வாங்குறாரு. அதோட எல்லா விஷயத்தையும் மறக்க ஆரம்பிக்கிறாரு. தான் பையனோட பேரை இவர் மறந்து போயிடுறாரு. இப்படியே போனா தன்னோட பையனோட ஃபியூச்சர் வீணா போகும்னு நினைச்ச இவர் ஒரு ஆர்ஃபனேஜ்ல பொய் சொல்லி தன்னோட பையனை அங்க சேர்த்துடுறாரு. இப்ப கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையன் அவங்களோட அப்பாவை பாக்குறான். பார்த்தா அவரு பைத்தியம் பிடிச்சி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க வர லாரி இடிச்சு அவன் அப்பா இவன் கண்ணு முன்னாடியே இறந்து போயிடுறாரு.